ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எக் மசாலா கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையும் வேக வச்சுப்போம். பாத்திரத்தில் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி நல்லா சூடு வரட்டும். தண்ணி நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டுருவோம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. முட்டை ஒரு போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நிப்பாட்டிடுவோம். முட்டை வெந்திருக்கும். முட்டை வேக வச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போட்டால் உள்ளெல்லாம் மசாலா இருக்காது. ஸோ சில பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ எக் கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெங்காயம், இது மீடியம் சைஸ் வெங்காயமாக இருக்கிறனால நான் 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளி, மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் மிளகு ரெண்டுமே 1 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு 2 எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேன் ஹீட் ஆகிறதுக்கு போட்டிருக்கேன். நான் இரும்பு சட்டியில் தான் செய்ய போகிறேன். இதில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்ககிட்ட இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா அதில் செஞ்சு பாருங்கள். இதில் எண்ணெய் விட்டுப்போம். இல்லை கொஞ்சம் எண்ணெய் கூட தான் விடணும். இப்போது இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு இதை போட்டுருவோம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. இது இரும்பு சட்டிங்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுப்போம். இது கூடயே சேர்த்து நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். பாதி கருவேப்பிலை தான் போடுறேன். ஏன்னா இப்போ கருவேப்பிலை போட்டோம்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி உங்களுக்கே தெரியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். எப்போதுமே மசாலா ஐட்டம் நிறையா போடாமல் தக்காளி வெங்காயத்தை நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் நிறையா போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி மசாலாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிரேவி. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு அதிக குவான்டிட்டி வேணும்னா தக்காளி வெங்காயம் நிறையா அரைஞ்சிக்கோங்க. இது லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ மல்லித்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் வதக்கியாச்சு. இப்போ மல்லித்தூள் போட்டுடலாம். ஜீரகம், மிளகு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிடுங்க. இதை லைட்டாக மேஷ் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம்.
உங்களுக்கு வந்து இது இந்த ஸ்டேஜ்லேயே வேணும் அப்படின்னா தண்ணி கூட ஊற்ற வேணாம். அப்படியே வந்து இந்த மசாலா ஸ்மெல் போன பிறகு நீங்கள் அந்த முட்டையை போட்டு பெரட்டினா போதும். இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ மசாலா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த முட்டையை வந்து இப்படி வச்சிடலாம். நம்ம இதை போட்டு ரொம்ப பரட்டி விடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். இந்த மசாலா வந்து இந்த மாதிரி இது மேலே இப்படி எடுத்துடும். இது இப்படியே குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸ்மெல்லே உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த எக்கு வந்து நல்லா பாருங்கள், அந்த மசாலாவை நல்லா இழுத்துருக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.